நிலக்கிழார் செல்வந்தர். விவசாயத்துக்கு எடுத்துக்காட்டு ஐயா. நெல் அமோகமாக விளைச்சல் பண்ணுறாங்க. வர்ற அடியார்களுக்கெல்லாம் தினமும் சாப்பாடு செய்கிறாங்க. ஏகபோகமாக நடக்குது. செல்வங்களையெல்லாம் இழந்துடுறாங்க. கடன் வாங்கி அன்னம்பாளிப்பு செய்கிறாங்க. அடமானம் வச்சும் அன்னம்பாளிப்பு செய்கிறாங்க. அப்படி இருக்கும் தருவாயில் ஆவணி அமாவாசை அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுக்குமே எதுவுமே கிடையாது. 2 பேருமே பட்டினி. அப்போ அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இருந்த மகசூலை நெல்லை கொண்டு போய் முளைவாரி நாற்றங்காலில் கொண்டு போய் விதைச்சிட்டு வந்துடாச்சு. விதைச்ச நேரத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல மழை. சிவபெருமான் நடந்து வந்த தெரு இது, மாரண தெரு. அவர் ஐயாட்ட வந்து சாப்பாடு அன்னப்பாளிப்பு கேட்குறாரு. ஐயா பசி இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் கேட்குறாரு. அப்போ அம்மாட்ட போய் ஐயா கேட்குறாரு, மாரநாயனார், அம்மா அடியார் வந்திருக்கார், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த நெல் ஓரத்தில் இருக்கும், அந்த நெல் மிதந்துருக்கும், அதை மட்டும் கொண்டு வாங்க சாமி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு மனைவியார் சொல்கிறார். புனிதவதியார் அவர் போய் தட்டும் தடுமாறி போய் அந்த நெல்லை வாரி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அந்த நெல்லை வாங்கி நல்லா சேர்த்து அந்த சகதியெல்லாம் அலசிட்டு வைக்கிறாங்க. வச்சா அது வந்து ஊறினதுனால குத்துனா மாவாயிரும். அதனால் வறுக்கிறதுக்கு விறகில்லை. அப்போ புளிநிரம்பாத புன்சை குறும்பயிர், அந்த ஆடியில் விதைச்ச விதை அந்த இலை துளிர் தான் விட்டுருக்கு. அதை எப்படி பறிக்கிறது? அந்த வேரோடு பறிக்கிறார் ஐயா. பறித்து கொண்டு வந்து 4 வகையாக 6 சுவையாக அழுந்திய இடரொரு நீங்கி அடியேனை உய்ய என்பால் எழுந்திரு பெரியோ ஈன்று அமுது செய்யென்று கொழும்பனார் உழைத்த போது ஜோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அப்போ ஐயாவை சாமியை போய் அவங்க போய் எழுந்து சாப்பிட வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட போகும்போது அவர் ஜோதியாக சிவலிங்கமாக காட்சி கொடுக்குறார். பேரின்பம் அவங்களுக்கு, ஆனந்தம், பசி, இன்மை, வறுமை, கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு நீங்கிடுச்சு. அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுக்கு எடுத்துக்காட்டு அம்மாவும் ஐயாவும். அவங்களை என்றைக்கும் தினமும் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடமாக தியானம் செய்தால் கேட்டது கிடைக்கும், தேடியது கிடைக்கும், போன இடங்கள்லாம் சுத்தமாக வளரும். சிவ திருச்சிற்றம்பலம். பூஜை வந்து ஆவணி மாதம் அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை வழிபாடு எல்லா அபிஷேகம் ஆகி சிறப்பு பூஜை நடக்கும். 2வது திங்கட்கிழமை சோமவார பூஜை சிவபெருமானுக்கு நடக்கும். ஏதோ வர்ற யாருக்கும் நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது கிடையாது, யார்கிட்டையும் வசூலிக்கிறதும் கிடையாது. ஐயா என்னன்னு கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க மேலே எங்களுக்கு கோடி நம்பிக்கை. இன்னும் பிறவி எடுத்தாலும் அவங்களுக்கு அடிமையாக நாங்கள் பிறக்கணும், அவங்கக்கிட்ட நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கு தொண்டுணி செய்கிறாப்புல நாங்கள் பிறக்கணும், அவங்கள பார்க்கணும். மறுஜன்மம் எடுத்தாலும் திடீர் வருவாங்க, சொல்ல முடியாது. வெளியூர்லேருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, இங்கிட்டு நாகப்பட்டினம், நாகர்கோவில், இங்கிட்டு ஈரோடு, பவானி, சென்னை, திருநெல்வேலி, திடீர்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தானெல்லாம் ஒரு 10 பேர் சென்னையிலேருந்து காலை மத்தியானம் வந்தாங்க. நைட்டு கோயிலெலாம் நிறைவாயிடுச்சு. திரும்ப நைட்டு 4 பேர் வந்தாங்க. நம்மளை சாப்பாடு சொல்லிட்டா ஐயாவுடையது என்றைக்கும் குறையாது. அவங்க அல்ல அச்சய பாத்திரம். அவங்க 2 பேருமே எங்களுக்கு ஐயாவும் அம்மாவும் அச்சய பாத்திரம் தான். நம்ம தேடி போக வேண்டியதே இல்லை. அவங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு கையில் வாங்குகிற 2 கையில் சமைச்சு போட்டு வர்றவங்களுக்கு கொடுக்குறோம். நான் பிறந்தது அம்மா மதுரை, தாத்தா தான் இந்த பூர்வீகம். நான் வந்து இப்போ 53 வருஷம் ஆச்சு. 53 வருஷமாக இங்கே ஐயாவுக்கு பார்த்து தொண்டுவலியம் பண்ணி எனக்கு 5 பொண்ணு 1 பையன். தம்பி சிவா. 5 பொண்ணுகள்னு நல்லா படித்து வேலை பார்க்குதுங்க. ஒரு பொண்ணு காரைக்குடியில் இருக்குது, ஒன்று சென்னையில் இருக்குது, ஒன்று இந்த பக்கத்தில் அம்மா உதவியாக வச்சுருக்கேன். 2 பொண்ணு மதுரையில் இருக்குது. எல்லோரும் சிறப்பு பூஜை வழிபாடு இந்த ஆவணி மாதம் வருவாங்க. எல்லோரும் வருவாங்க. சிறப்பாக நல்லா ஜென்ஸை விட நல்லா சிறப்பாக எடுத்து செய்வாங்க. எல்லாருமே பெண்களாக இருந்தால் நல்லா செய்வாங்க. மாதமும் அந்த மக நட்சத்திரம் வரும். இப்போ போன புதன்கிழமை செஞ்சோம். ஒரு 300 பேருக்கு சாப்பாடு.
சொல்லும் போல் இந்த ஜென்மத்தில் இப்படி மனித பிறவியாக பிறந்து ஐம்புலன்களையும் கொடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு இருந்து நான் நைவேத்தியம் பண்ணி இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் நான் கோடி கோடி பாக்கியம் பண்ணியிருக்கேன். செய்யலாம். வர்றவங்களுக்கு தங்குறா இருந்தால் தங்குவாங்க. 30 பேர் 40 பேர் வந்தாங்களா இங்கே விரித்து தங்குவாங்க, சாப்பாடு செய்வாங்க. அவங்களாம் அடுப்பை பற்ற வைப்பாங்க. சாப்பாடு எது உப்புமா கிண்டணுமா, கோதுமை உப்புமா கிளறணுமா, சாப்பாடு செய்யணுமா, ஒரு சோறு குழம்பு காய் வச்சு அன்னம்பால் சாப்பிட்டு படுத்துருவாங்க. காலையில் போகிற இடங்களுக்கு போவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்திருக்கனால இத்தனை வயசு கழிச்சு இந்த இருக்குங்க சிவகங்கையில் இப்போ வந்திருக்கேன்னு சொன்னால் அவர் கூப்பிட்டுக்காரு, அங்கே வா அப்படின்னு சொல்லி ஐயா கூப்பிட்டுக்காரு. அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் 63 நாயன்மார்களில் ஐயா வந்து 4வது. எல்லா சிவாலயங்களும் இருக்கும். பெரிய பெரிய சிவாலயங்களில் தான் 63 பேர் ஐயாவும் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னே யார் பார்த்தது? அது கடம்பவனம் பிள்ளை. இப்போ 6வது தலைமுறை தாத்தா கடம்பவனம் பிள்ளை. கடம்பவன பிள்ளைக்கு மூத்தவங்க வந்து சண்முகம் பிள்ளை, கடம்பவன பிள்ளை, அப்புறம் முருகப்பிள்ளை, அப்புறம் சுப்பிரமணிய பிள்ளை, அப்புறம் குமாரசாமி பிள்ளை, இப்போ முருகேசன் பிள்ளை, இன்னும் சிவபாலன், அப்புறம் நித்திஷ் மாறன், வாரிசு வாசா இருக்குன்னு அடுத்தாப்புல தாத்தாவுக்கு பிறகு சிவபாலன், அதுக்கடுத்து பேரன் நித்திஷ் மாறன். முஸ்லீம்லாம் வராங்களா? இடையில வருவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, வருவாங்க. வந்து கொஞ்ச நேரம் நின்று அவங்ககிட்ட பேசுவாங்க. சொல்லுவேன், அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்க, பேசுங்க. கூடவே வருவாங்க. எல்லாம் நடக்கும், தேடுறது கிடைக்கும், போகிற இடம் ஜெயம் உண்டாகும். துவா செய்யுங்க எங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. மற்ற பொருள்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வாழைத்தாறு, வாழைப்பழம், மற்றதுக்கு ஜாமான் இங்கே வாங்கி கொடுத்து வரவங்களுக்கு செய்யுங்கம்மா கொடுப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ பற்று ஐயா மேலே. மற்றவங்களையும் நம்ம இந்துக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க இந்த மாதிரி இருக்கார் இளையாங்குடியில், வந்து பாருங்கள், அது நீங்கள் வழிபடுங்க, அது பாருங்கள், அந்த நல்ல அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாமானவ அவள். ஆனால் இளையாங்குடியில் யாருமே பகைமை கிடையாது, எல்லாருமே ஒற்றுமை தான். யார் வந்தாலும் இந்துக்கள் இல்லைனாலும் அந்த இஸ்லாமானவங்க கூட்டிகிட்டு வந்து இந்தா இங்கே இருக்குது பக்கத்தில், இந்தா இருக்குது, கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க. ஒரு வயல் மட்டும் முளைவாரி நாட்டங்கால் இருக்குது. ஆனால் அவங்க விதைச்சதோடு அவங்க பராமரித்து செஞ்சதுலேருந்து இன்னும் அந்த நிலம் மட்டும் இத்தனை வருஷ காலங்கள், எத்தனையோ வருஷ காலங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த நிலை இருக்குன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அற்புதம். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த கோயிலை பற்றி அவரோட பெருமையெல்லாம் தெரியல. சும்மா ஒரு மடம் மாதிரி இருக்கும். நாங்கள் வாட்டுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு இங்கே வந்து பூ பறிச்சிக்கிட்டு இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு குளிச்சுட்டு, இங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் குளிப்போம், ஒரு தொட்டி இருக்கும். இப்போ நாங்கள் மதுரைக்கு போய் 45 வருஷம் ஆகுது. மதுரை அனுப்பானடி தப்பக்குளம் பக்கம். அங்கே எல்லாருமே சொந்தம் பூரா மதுரை தான். மதுரை. ஆமாம் ஆமாம். அதெல்லாம் தெரியும். அவங்க வம்சாவில் எங்கள் மதுரையில் இருக்காங்க. இங்கே பிறந்த பெண்கள்லாம் அங்கே இருக்காங்க. அப்போ கோயிலை பார்க்கணும், கோயிலை நிர்வாகம் பண்ணணும், நல்லா அதுக்கு தகுந்த பொண்ணு வேணும் அப்படி சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். இளையாங்குடிக்கு போயிட்டு மாரநாயனார் வாழ்ந்த வீடை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த காணொலி மூலமாக 2 விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். முதல்ல வந்து அந்த வழியாக அந்த மாரநாயனார் அந்த வாழ்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு அன்னதானமும் பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு தாத்தாவும் பாட்டியும் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய வீடு வந்து அந்த மண்டபத்தை ஒட்டி ஒரு சிறிய பகுதி, ஒரு ஓட்டையும் உடசலுமா மழை வந்தால் ஒழுகுற மாதிரியான ஒரு வீடாக தான் இருக்குது. யாராவது அந்த வீடை கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாரநாயனார் விதை நெல் எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த நாற்றங்கால் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு சாக்கடை ஓடக்கூடிய பகுதியாக, வேடிக்காத்தான் முளைத்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அதை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு பாதையை ஏற்படுத்தி மாரநாயனாருடைய அந்த விக்கிரகத்தை அங்கேயும் வச்சு பூஜை பண்ணாங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமச்சிவாய வாழ்க. அருள் மலர்ந்தால் நீந்தால்
மலர்கொடிக்கெல்லாவேர் மூலம் உன் உயிர் மலர்ந்துக்கு நான் மூலம் உன் உயிர் கேதுக்கு பொன் செல்வம் தேவையானது உயிர் நோக்கம் வெறும் உயிர் நோக்கம் வெறும் உயிர் நோக்கம் ஆசையு கோபமும் தெரியாத நோக்கம் பற்றும் பாவமும் அறியாத நோக்கம் அன்பும் ஆனந்தம்